ஏய் சித்ரா, ஓ வாட் இஸ் சர்ப்ரைஸ். நான் யாரோன்னு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? என்னை தவிர வேற யாரோட உன்னை இவ்வளவு உரிமையா வந்து தட்ட முடியும்? ஒருவேளை நீ வேற யாராவது எதிர்பார்த்தியா? நான் யாரை எதிர்பார்க்கறது? இன்னும் ஏன் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எந்த பையனையும் மீட் பண்ணல. என்னடி இன்னைக்கு சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேந்தா. சாரிடி, நேத்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனாலதான் உன்னோட எஸ்எம்எஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. சாரி. ஆமா மேடம், ரொம்ப பெரிய ஆளாயிட்டீங்க. டான்ஸ் கிளாஸ் லீவ் விட்டதுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. உனக்கு தான் தெரியுமே எங்க அத்தை பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு. ஓ அதானே பார்த்தேன். என்ன சித்ரா ரொம்ப நாளா கொயிட்டா இருக்காளேன்னு. இதுதான் ரீசனா? அத்தை பையனை பார்த்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் எல்லாம் மறந்துட்ட பாத்தியா? நீ வேற, அவனுக்கும் அம்மாக்கும் அவ்வளவா ஒத்து வரல. அந்த பிரச்சனையை சமாளிக்கவே எனக்கு சரியா இருக்கும். அப்புறம் ஸ்டடீஸ் வேற, அதனால தாண்டி. சரி, அதான் நான் இப்போ வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? நான் மனசு விட்டு பேசுறதே ஒருத்திக்கிட்ட மட்டும் தாண்டி. நீயும் பிஸி ஆயிட்ட. நான் ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்றேன்டி. ஓ ஐ எம் வெரி சாரிடி. ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாமே. எனக்கு தெரியும் நீ பிஸியா இருப்ப, அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணல. ப்ராப்ளம் என்னடி ப்ராப்ளம்? எல்லாம் என் அப்பா அம்மாவால தான். ஏண்டி, அவங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு என்ன, குத்துக்கல்லாட்டம் நல்லா தான் இருக்காங்க. ஆனா அவங்க பண்ற டார்ச்சர்ல நான் தான் சீக்கிரம் போய் சேர்ந்துடுவேன் போல இருக்கு. என்னடி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லு. என்ன தேடி சொல்றது? வழக்கம் போல எங்க அம்மாவும் அப்பாவும் எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. உன் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஒழுங்கா தான் இருந்தாங்க. பிறவி குணத்தை மாத்தவா முடியும்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி சொல்ற? இவங்க மத்தியில நான் தான் பலிகடை ஆகிட்டு தவிச்சிட்டு இருக்கேன். எப்ப பாரு ஏதாவது உப்பு சப்பே இல்லாத விஷயத்துக்காக எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் சிவனேன்னு என் பாட்டில் உக்காந்து இருப்பேன். தேவையில்லாம என்னையும் அவங்க சண்டையில இழுத்து திட்டிக்கிட்டே இருக்காங்கடி. அதாண்டி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுனே புரிய மாட்டேங்குது. டோன்ட் வெரி பிரியா, எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்னுத்துக்கும் கவலைப்படாத. எப்படி யோசிக்காம இருக்க முடியும்? உனக்கு தெரியுமா சித்ரா, நான் இந்த செமஸ்டர்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டேன். என்னடி சொல்ற? ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டியா? ஆமாண்டி, எக்ஸாமுக்கு என்ன படிக்க விட்டாதானே. எக்ஸாமுக்கு முதல் நாள் அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மா கிட்ட ஒரே கலாட்டா. அம்மாவும் பேசாம இருந்தாங்களா, அவங்களும் எதிர்த்து பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் போய் எனக்கு நாளைக்கு எக்ஸாம், கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு, ஏண்டி நீயும் உங்க அம்மாவுக்கு தப்பாம பிறந்த புள்ளையான்னு நிரூபிக்கிறியா, எனக்கே கட்டளை போடுற அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு சொல்லி அப்பா என்னை அடிச்சுட்டாருடி. என்னடி சொல்ற? அடிச்சாரா? வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உங்க அப்பாவுக்கு புத்தி மழுங்கிடுச்சா என்ன? இதெல்லாம் சிம்பிள் டி. அம்மா அப்பா கூட இருக்கிற எரிச்சல் எல்லாம் என் மேல தான் காட்டுவாங்க. அதே மாதிரி அப்பாவும் அம்மா மேல இருக்கிற கோவத்தெல்லாம் என்கிட்ட தான் காட்டுவாரு. இப்படி மத்தள மாதிரி ரெண்டு பக்கத்துலயும் அடி வாங்கிட்டு தான் இருக்கேன். சில சமயம் எனக்கு தோணும், நான் இவங்களுக்கு தான் பிறந்தனா இல்ல என்ன தத்தெடுத்து வளர்க்குறாங்களான்னு. பிரியா, கூல் டவுன். அவங்க பிரச்சனையில நீ உன் படிப்பை கோட்டை விட்டுடாத. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு அவங்களால உன்னை டார்ச்சர் பண்ண முடியும்? நீ படிச்சு முடிச்சு ஒரு நல்ல ஒர்க்குக்கு போய் உன் சொந்த காலில் நின்னேனா உன்னை யாருமே ஒன்னும் பண்ண முடியாது. கவலைப்படாதடி ப்ளீஸ். என்ன மோடி, எனக்கு மனசு விட்டு போச்சு. நீ மட்டும் அன்னைக்கு என்னை காப்பாத்தலனா நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். ஏன் இப்படி லூசுத்தனமா பேசுற? சாகிறதுனால நீ எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கண்டிட முடியாது. பிரச்சனைகளை எதிர்த்து அதை சவாலா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி போறதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. நீ வேணும்னா பாரு, உன்னோட பேரண்ட்ஸும் மனம் திருந்தி வாழ்ற நாள் வெகு தூரத்துல இல்ல. நீ புரியாம பேசுற. அது அவங்க ரத்தத்துல ஊர்ன குணம். நாய் வாழ வேணா நிமித்திடலாம், ஆனா எங்க அப்பா அம்மாவை மட்டும் மாத்தவே முடியாது. பிரியா, மனுஷனா பிறந்த எல்லாரும் தப்பு பண்றது சகஜம்தான். நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க.
கடவுள் எல்லாருக்கும் ஒரு கணக்கு வச்சிருப்பார். மனுஷன் ஆடும் வரைக்கும் ஆடிட்டு கடைசியில் அடங்கி போவான்னு அவனுக்கு தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்காக ப்ரே பண்றேன், எல்லாம் சரியாயிடும். நீ சொல்றத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்குடி. ஆனா அவங்கள ஈகோ பேய் பிடிச்சி ஆட்டுதுடி. அது அவ்வளவு சீக்கிரம் அவங்கள விட்டு போயிடுமா என்ன? எப்ப பாரு நான் பெருசா நீ பெருசான்னு ஒரே போட்டி தான். நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் இந்த நீ நாங்கிற போட்டி எல்லாம். நான் பைபிள்ல ஒரு சென்டென்ஸ் படிச்சிருக்கேன். ஆண்டவர் நம்மளை உருவாக்கும் போது மண்ணுல இருந்து தான் உருவாக்குறார். நாம இறந்ததுக்கு அப்புறம் மண்ணோட மண்ணா போயிடுவோம். மனுஷன் பிறக்கும் போது ஒண்ணும் இல்லாம தான் வரான், இறந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லாம தான் போவான். இந்த இடையில வர பணம், புகழ், நீ நாங்கிற போட்டி எல்லாம் ஏமாத்திரம். என்ன பொறுத்த வரையில நானும் சந்தோஷமா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிற 4 பேரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். பிரியா, நீ கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு உன் ஸ்டடீஸ்ல மட்டும் கவனத்தை செலுத்து, மத்ததெல்லாம் அவரு பாத்துக்குவாரு. நீ சொல்றது சரிதான். சில சமயம் எனக்கு வீட்டை விட்டு போயிடலான்னு கூட இருக்கும். அந்த அளவுக்கு நான் ஃபேடப் ஆயிட்டேன். ஏதோ இன்னைக்கு உன்னை பார்த்து பேசினது மனசுக்கு ஆறுதலா இருக்கு சித்ரா. ரொம்ப தேங்க்ஸ் டி. என்னடி 3வது மனுஷனுக்கு சொல்ற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எதுக்குடி இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? ஓகே டி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் அம்மா கிட்டயும் சொல்லிட்டு வரல. அப்புறம் எங்க போனேன், எவன் கூட சுத்திட்டு வந்தேன்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. நாம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் என்ன? ஓகேடி, ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா. ஓகே பிரியா, டேக் கேர். பை சித்ரா. ஹலோ, விடிஎம் ஆஃபீஸ். ஹலோ, குட் மார்னிங். கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் மகேஷ் ப்ளீஸ்? நீங்கள் யார் சார் பேசுகிறீங்க? என்னோட பேர் விஜயரத்னம். நான் அவர் கூட கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியிருக்கு. ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் லைனில் இருங்க சார், பார்த்து சொல்கிறேன். சார், உங்களுக்கு ஒரு பர்சனல் கால் வந்திருக்கு. விஜயரத்னம்னு சொல்கிறாங்க. உங்கள் லைனுக்கு கனெக்ட் பண்ணவா? விஜயரத்னமா? ஓகே, கால் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ. ஹலோ மிஸ்டர் மகேஷ், நான் விஜயரத்னம் பேசுகிறேன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் விஜயரத்னம். ஓ எஸ், இப்போ ஞாபகம் வந்துருச்சு. என்ன சார் திடீர்னு? ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லைங்க. புதுசாக உங்கள் கூட ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணலாமேன்னு தான். வழக்கம் போல் விடிஎம்க்கு தான் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆனால் அவர் இப்போ சிங்கப்பூரில் இருக்காரா, அதனால உங்ககிட்ட இதை பற்றி ரகசியமாக பேச சொன்னார். அப்படியா? ரொம்ப நல்லது சார். ஆனால் நான் இப்போ இங்கே இருந்துக்கிட்டு உங்கள் கூட ரகசியமாக பேச முடியாத நிலமையில் இருக்கேன். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன். ஓகே மிஸ்டர் மகேஷ், இப்போ நம்ம பேசுறது ரொம்ப அவசரம். அதனால கூடிய சீக்கிரம் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் நல்லா இருக்கும். இது என்னுடைய மொபைல் நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கங்க. ஓகே. 07860 0961. எழுதிட்டீங்களா? ஓகே, எழுதிட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். கூடிய சீக்கிரம் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகே மகேஷ். சரிதான், ஏதோ சைட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டான் போல தெரியுது. மகேஷ், உங்களுக்கு ஒரு இமெயில் ஃபார்வர்டு பண்ணுறேன். இந்த கிளைண்ட்ஸ் அக்கௌண்ட் ரொம்ப காலமாக அவுட்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குது. ஹிஸ்ட்ரியை பார்த்ததில் அவங்க உங்கள் மூலமாக வந்த கிளைண்ட் தான் தோணுது. கொஞ்சம் பார்க்குறீங்களா? சரி மிஸ்டர் ரகு, அனுப்பிடுங்க. ஆமாம் மிஸ்டர் இந்திரன், உங்ககிட்ட லூசிடான்னு ஒரு கம்பெனி ஃபைல் இருக்கணுமே? ஆமாம் சார், ஆடிட் பண்ணிகிட்ருக்கேன்.
ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கு சார். ஒன்றுமே புரியல. பேலன்ஸே ஆக மாட்டேங்குது சார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அதில் 1-2 டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கேஷ் டீலில் முடிச்சிருக்கோம். நானே அட்ஜஸ்ட் பண்ணி தந்துடுறேனே. ஓகே சார், தேங்க்யூ. என்னடா இது இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான், அதுக்குள்ள அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்ச மாதிரி பேசுகிறானே. டேவிட் சார், உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா விட்டுருங்க. அதுக்கு தானே நான் இந்த ஆஃபீஸ்க்கே வந்திருக்கேன். உங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்லை மகேஷ், எந்த வேலைனாலும் நானே தான் பார்த்துக்குவேன். அப்போ தான் ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது என்னாலையும் பதில் சொல்ல முடியும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் விசாரணைன்னு ஒன்று வந்தால் தானே. ஏன் அப்படி சொல்கிறீங்க? விடிஎம் சாரும் ஊரில் இல்லை. அப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு வந்து என்கிட்ட விசாரணைன்னு வந்துச்சுன்னா நான் எப்படி சமாளிப்பேன்? பிடிஎம் சாரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் இருந்திருக்கும், எனக்கு என்னமோ இனி இருக்கும்னு தோணலை. என்ன டேவிட், உங்கள் பேச்சு ஒரு மாதிரியாக இருக்கு. மகேஷ் சார் விட்டுருங்க. நம்ம டேவிட் சார் எல்லாத்தையுமே நெகட்டிவாக தான் பார்ப்பாரு. அதுவும் விடிஎம் சார் ஊரில் இல்லாத நேரத்தில் நம்ம பேர் கெட்டுறக்கூடாதுன்னு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்காரு, அவ்வளவுதான். பேர் கெட்டிடும்படி இங்கே யார் என்ன பண்ண போகிறாங்க? நம்ம ஆஃபீஸில் நம்ம வேலையை தானே செஞ்சிட்டு இருக்கோம். பார்ல இருந்து என்ன தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க மகேஷ், வேலையை பாருங்க. இவனோட போக்கே சரியில்லையே. எப்படிதான் இவனை சமாளிக்கிறதுன்னு புரியல. சரி சரி, இவன் போக்கில் போய் தான் சமாளிக்கணும். சாரி மிஸ்டர் டேவிட், கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம், அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல மகேஷ், விடுங்க. யாருக்காவது டீ காஃபி கொண்டு வரட்டுமா? ஹலோ, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாமா. நான் செக் பண்ணிவிட்டு அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே ஓகே, பாய். எனக்கு ஒன்றும் வேண்டாமா? எனக்கு ஒன்றும் வேண்டாம் மணிமேகலை. எனக்கு ஒரு காஃபி, 2 சுகர் ப்ளீஸ். ஓகே. இந்திரன், இன்னைக்கு லெட்டர்ஸ் ஏதாவது வந்துச்சா? இல்லையே சார், ஒன்றுமே வரலையே. நம்ம ஆஃபீஸ் பாய் வர வர ரொம்ப மோசம். சரி, நான் போய் பாக்ஸை கிளியர் பண்ணிட்டு வரேன். சரி சார். ஏன் மணிமகளே, இன்னைக்கு காலையில் ஒரு மிஸ் கால் கொடுத்துருந்த? ஒன்றும் இல்லை, இந்திரன் அங்கிள் நேற்று நைட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட ரொம்ப நேரமா வீட்டில் தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. அவரோட ஃப்ரெண்டு மொழியே சரியில்லை. ச்சே, எத்தனை தடவை இந்த இந்திரன் கிட்ட பேசிட்டேன், வீட்டுக்கு யாரையும் கூட்டிட்டு வராதே. அப்புறம் இப்ப தண்ணி வேற வீட்டுல இருந்து போட தொடங்கிட்டான். இவனை என்ன பண்றதுன்னு தான் தெரியல. சரி சரி, நீ பேசாம இரு, நான் இந்திரன் கிட்ட இதை பத்தி பேசிக்கிறேன். சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஓ. என்ன இன்னைக்கு ரகுசாரும் மணிமேகலையும் லீவ்ல இருக்காங்களா? இல்லை சார், மணிமேகலை காஃபி கொண்டு வரேன்னு போயிருக்காங்க. ரகு சார் லெட்டர் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். அப்படியா? ஓஹோ. மிஸ்டர் மகேஷ், உங்க மேல எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராகுலன்?
என் மேல சந்தேகமா? ஆமாம் மகேஷ், நீங்கள் நம்ம கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜர் மட்டும்தானா இல்லை? இவன் என்ன பேசுறான்? ஒருவேளை நம்ம சைட் பிஸ்னஸ் விவகாரம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? ரொம்ப யோசிக்காதீங்க மகேஷ். ஏன் கேட்டேன்னா, நம்ம ஆஃபீஸில் எனக்கே புரியாத சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களே, எப்படி மகேஷ்? அதுவா? இதெல்லாம் சின்ன பிரச்சனை சார். அத்தனை ஃபைல்ஸும் நான் மான்செஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேண்டிய ஃபைல்ஸ். அத்தனையுமா? ஆச்சரியமா இருக்கே. ஏன் வேற யாராவது அந்த நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம்ல? ஏன் விடிஎம் சார் கூட இதை கவனிக்கல? உனக்கு எங்கே அதெல்லாம் புரிய போகுது? அன்னைக்கு நான் மட்டும் உங்கள் யாருக்கும் தெரியாமல் அவ்வளோ ஃபைல்ஸையும் கவிக்கிட்டு மான்செஸ்டருக்கு போகலன்னா இன்னைக்கு நான் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பேன். அப்புறம் எங்கேருந்து விடிஎம் சார் இதை கவனிக்கிறது? உங்க கடமை உணர்ச்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ். ரகு, எனக்கு லெட்டர்ஸ் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு எந்த லெட்டரும் வரல சார். ஓகே. ராகுலன் சார், உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது? இல்லை இந்திரன், எதுவும் வேண்டாம், நான் லஞ்சுக்கு போகிறேன். ஓகே சார். Good evening, my name's Harris, I'm from UK Immigration. I've come to see Mr. Subramaniam Kumar, please. Okay, please come in. Please take your seat. I've come to speak to Mr. Kumar regarding his temporary admission to the country. ஐயோ, இப்போ என்ன பண்ணுவேன்? பாபு வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்னா அவ விசாவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரி, எதையாவது சொல்லி சமாளிப்போம். He has gone for an English class. English class? Are you sure he's attending an English class on a Saturday? He take 2 private classes on Saturday. What time is he going to come back? Anyway, I'll have to wait till he comes back. No problem. கடவுளே, இப்போ என்ன பண்றது? சரி, பாபுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். Would you like to have something? Yes, something cold would be very nice, thank you. 1 second.